முடியாது. ரொம்ப ப்ரீச்சியா ஒரு பிரச்சார நெடி இருக்கு. அதனால ஒரு படமா எடுங்க, இயல்பா எடுங்க. இப்ப எவ்வளவு படங்கள் வந்து மற்ற மொழி படங்கள் வந்து 1000 கோடி தாண்டி கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. நம்ம வந்து இவங்களால இப்படி ஒரு முடங்கி இருக்கோம். பாதிக்கப்பட்ட மக்களை பத்தி எடுக்கிறோம் அல்லது கடந்த கால வரலாறு எடுக்கிறோம்னு சொல்லி சுருக்கிக்கிட்டோம் நம்ம இண்டஸ்ட்ரின்னு எல்லாம் நிறைய ஆதங்கப்படுறதெல்லாம் வருது. இல்லைங்க, இந்த பிரச்சாரம் அப்படின்னு ஒண்ணு பேசும் பொழுதே வந்து தவறான ஒன்றா நான் பார்க்குறேன். எந்த திரைப்படத்துல பிரச்சாரம் இல்ல? ஏதாவது ஒரு திரைப்படத்த சொல்லுங்க. பிரச்சாரம் இல்லாத திரைப்படம். அமரன் படத்துல பிரச்சாரம் இல்லையா? சொல்லுங்க. எந்த படத்துல பிரச்சாரம் இல்ல? உலகநாயகன் சொல்லக்கூடிய கமலஹாசன் எடுத்த படங்கள்ல இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சாரம் இல்லையா? எதில் இல்லாம இருந்தது இதுல? எல்லா படமும் ஏதேனும் ஒரு பக்கத்துல நின்னு பேசியிருக்கு. இந்த படம் மக்கள் பக்கத்துல நின்னு பேசி அதான் உடனே பிரச்சாரம்னு பேசுறாங்க. எந்த படத்துல பிரச்சாரம் இல்லாம இருந்தது? எல்லா படத்துலயும் வந்து நீதிபதி நேர்மையானவரு, எல்லா படத்துலயும் கலெக்டர் ரொம்ப நேர்மையானவரு, எல்லா படத்துலயும் காவல்துறை நேர்மையானவரு, எல்லா படங்கள்லயும் நீங்க சொல்றது இல்ல? அதெல்லாம் பிரச்சாரம் இல்லையா அது? அதெல்லாம் என்னது அது? அதெல்லாம் எங்க மண்டைக்குள்ள திணிக்கிற விஷயம் தானே. கடைசியில எங்களுக்கு போனா இங்க போனா தீர்வு கிடைக்கும், அங்க போனா தீர்வு கிடைக்கும், கலெக்டர் வந்தா நல்லவரு, அதிகாரி வந்தா நல்லவரு. இதானே பிரச்சாரம் இவ்வளவு வருஷமா நடந்துட்டு இருந்திருக்கு. எல்லா படத்துலயும் இதானே பண்ணிருக்கீங்க. எந்த படத்துல இல்லாம இருந்திருக்குது? எல்லா படத்துலயும் நீங்க பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க இந்த அரசாங்கம் யோக்கியமான அரசாங்கம் சொல்லிட்டு இல்லையா? எல்லா படத்துலயும் எல்லா பிரச்சனையும் தீந்துரும், கடைசியில கிளைமேக்ஸ்ல எல்லா படமும் எல்லாமே நல்லபடியா மாறும்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி எங்க நம்ப வச்சிருக்காங்க. ஏழ்மை போயிரும், அநியாயம் வந்து தோத்து போயிரும் அப்படின்னு எல்லா படங்கள்லயும் தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஜனநாயகனும் பயங்கரமா ஓட்டு போட்ட எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிரும் அப்படின்லாம் பிரச்சாரம் நடந்திருக்குது இல்லையா? அப்ப இவ்வளவு வருஷமா நீங்க ஒரு வருஷத்துக்கு 100 படமும் பிரச்சாரமா நீங்க உங்க சார்பா பண்ணிட்டு ஒரு படம் அதை எடுத்து கேள்வி கேட்டா ஒரே பிரச்சாரமா இருக்குது அப்படின்னா அது எப்படி சரியானதா இருக்கும்? அது எப்படி நேர்மையானதா இருக்கும்?